அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அமைச்சர்கள் உள்ளிட்ட திமுக வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். திருச்சி மேற்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் திமுக வேட்பாளர் அமைச்சர் கே நேரு. அமைச்சரையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சைதாப்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவிடைமருதூர் தொகுதியில் அமைச்சர் கோவி செழியன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அண்மைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் முதல் நாளிலேயே அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர். அண்மைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் நாளிலேயே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அண்மைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அமைச்சர்கள் உள்ளிட்ட திமுக வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அமைச்சர்கள் உள்ளிட்ட திமுக வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மேற்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் திமுக வேட்பாளர் அமைச்சர் கே நேரு. சைதாப்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவிடைமருதூர் தொகுதியில் அமைச்சர் கோவி செழியன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் முதல் நாளிலேயே அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களும் முதல் நாளிலேயே வேட்புமனு தாக்கல் செய்தனர். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.